இப்போ ரொம்ப பரவலா பேசப்பட்டுட்டு இருக்க இந்த கேரளா தீபக்கோட கேஸ் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, நீங்க என்ன விட சோஷியல் மீடியா அதிகமாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, கேரளா காலிக்கட்ல இருக்கிற தீபக் அப்படிங்கிற ஒரு 42 வயது மனிதர். ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு சேல்ஸ் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்பவுமே பஸ்ல வேலைக்கு போயிட்டு வர்றவர். இந்த ஜான்வரி 16th அப்படின்னு நினைக்கிறேன். அன்னைக்கும் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு பஸ்ல அதே மாரி திரும்பி வந்துட்டு இருக்கும்போது, நடந்த ஒரு விஷயம் அவரோட உயிரையே பறிச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு, நமக்கு நெனச்சாவே அவ்ளோ நடுங்குது. அதுக்கு காரணம் வேற யாருமே இல்ல. மக்களாகிய நம்ம தான். என்ன நடந்திருக்கு அப்டின்னா, இவர் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது கூட்டமான பஸ்ல நின்னுட்டே வந்திருக்காரு. அந்த டைம்ல சிம்ஜிதா அப்படிங்கிற ஒரு லேடியும் வந்துட்டு அந்த பஸ்ல வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு சோஷியல் மீடியால ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்திருக்காங்க. அவங்க இத கன்டென்ட்க்காக பண்ணாங்களா? இல்ல உண்மையிலேயே நடந்ததா? அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு தெரியாது. அவரோட கை வந்துட்டு இவங்க மேல தப்பா படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவ எடுத்து அத போஸ்ட் பண்றாங்க சோஷியல் மீடியால. அது ஒரே நாள்ல வந்துட்டு ரொம்ப வைரல் ஆயிடுது. அத போஸ்ட் பண்றவங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு வைரல் கன்டென்ட் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறாங்க. கொஞ்சம் வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அவ்வளோதான். பட் அந்த வீடியோல தெரிஞ்சோ தெரியாமலோ பதிவாயிருக்கிற அந்த தீபக் அப்படிங்கிறவருக்கு தனியா வந்துட்டு ஒரு பிரைவேட் லைஃப் இருக்கு. இந்த வீடியோ வந்துட்டு வைரல் ஆனதுனால, அடுத்து அவரு ஃபேஸ் பண்ண அவரோட வொர்க் பிளேஸ்லயும், அவரோட ஃபிரெண்ட்ஸ், அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு இத பத்தி கேட்கும்போது, மனுஷன் வந்துட்டு உடைஞ்சு போயிடுறாரு. இந்த ஒரு விஷயம் தான் ஜான் 18த் அன்னைக்கு அவர தற்கொலைக்கே தூண்டியிருக்கு. அவர் உயிரையும் விட்டுட்டாரு. இப்ப அவங்க அம்மா, அப்பா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனப்போ தீபக்க பயங்கரமா திட்டிட்டு இருந்த எல்லாரும், இப்ப அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணு ஷிம்ஜிதா பக்கம் திரும்பிட்டாங்க. இப்ப அவங்கள வந்துட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு யாருக்கு மேஜரான பங்கு இருக்கு? தீபக் செஞ்சது தப்பா? இல்ல ஷிம்ஜிதா போஸ்ட் பண்ணது தப்பா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தப்பு நடந்ததுன்னா, அத இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையிலேயே தப்பு நடந்திருக்கா? யார் அத பண்ணியிருக்காங்க? யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம நாட்டுல வந்துட்டு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்காங்க. நம்ம வந்துட்டு முன்னாடி எல்லாம் சொல்லுவோம், இந்த ஜர்னலிஸ்ட் வந்துட்டு பொறுப்பே இல்லாம ஏதாவது ஒரு நியூஸ பரப்பி விட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பேரே கெட்டு போயிடும் பயங்கரமா. யாரையோ ஒருத்தர வந்துட்டு டிஃபேம் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனா இப்போ ஆளாளுக்கு ஜர்னலிஸ்ட் ஆயிட்டாங்க. கையில ஒரு சோசியல் மீடியா அக்கவுண்ட் இருந்ததுன்னா போதும், எத வேணாலும் எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தங்க பண்ணது மூலமா, ஒருத்தர் எந்த அளவுக்கு வந்துட்டு மனசளவுல பாதிக்கப்பட்டிருந்தா, அவரு தற்கொலையே செஞ்சு அவரோட உயிரையே விட்டுருப்பாரு அப்படின்னு நினைக்கும்போது, நமக்கே வந்துட்டு பதறுது. ஆக்சுவலி இதே மாதிரி கேரளால இதுக்கு முன்னாடி 2, 3 வீடியோஸும் வந்துட்டு வந்திருக்கு. பொண்ணுங்க பக்கத்துல வந்துட்டு உட்கார்ந்திருந்தவங்க, தப்பா பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுங்க வீடியோ எடுத்து போஸ்டும் பண்ணியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு, அந்த வீடியோவ எடுத்துட்டு, எடுக்கும்போதே எந்திரிச்சு அந்த ஆள பயங்கரமா கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவங்க அந்த இடத்துலயே வந்துட்டு குரல் குடுத்திருக்காங்க. அது ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அத அவேர்னஸ்க்காக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது பொய்யா இருந்திருந்தா, அந்த செஞ்சவரு அந்த இடத்துலயே அத மறுத்திருப்பாரு. இந்த இடத்துல வந்துட்டு தீபக்கு அவர் பக்கம் இருக்கிற நியாயத்த சொல்றதுக்கு கூட அவருக்கு சான்ஸே கொடுக்கப்படல. இப்ப இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுனால வந்துட்டு, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? தீபக் ரொம்ப நல்லவரு. அந்த பொண்ணு தான் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஜட்ஜ்மென்ட்டுக்கும் வந்துட்டு நான் வர கிடையாது. ஏன்னா இத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் லா இருக்கு, கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு கையில ஃபோனும், இன்டர்நெட்டும் இருக்கிறதுனால நம்ம ஆளாளுக்கு ஜட்ஜ் ஆகிட வேண்டாம். அது வந்துட்டு ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் முடியும்போது தான் நமக்கு தெரிய வரும். வேட்டையன் அப்படிங்கிற ரஜினி மூவில கூட நம்ம பார்த்திருப்போம். ஒரு கேஸ்ல வந்துட்டு போலீஸே வந்துட்டு தப்பா அஸ்யூம் பண்ணதுனால ஒரு அப்பாவியோட உயிர் போயிருக்கும். சினிமாலயே வந்துட்டு நம்ம ஒரு த்ரில்லர் மூவி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம அஸ்யூம் பண்ணதும் ஒண்ணா இருக்கும். கடைசியா வந்துட்டு நமக்கு தெரிய வர்றது உண்மை வேறையா இருக்கும். பட் ரியல் லைஃப்ல நம்ம காதுல கேட்டோம், கண்ல பார்த்தோம். அந்த 30 செகண்ட்ல வந்துட்டு, ஐயோ! இவனா? இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு, டக்கு டக்கு டக்குன்னு ஷேர் பட்டன தட்டி விட்டு, அத எல்லாருக்கும் பரப்பி விடுறது உண்மையிலேயே நல்ல விஷயமா? நீங்களே சொல்லுங்க. இந்த விஷயத்துல அந்த பொண்ணுக்கு எவ்ளோ பங்கு இருக்கோ, அத விட அதிகமான பங்கு உண்மை எது அப்படின்னே தெரியாம அத ஷேர் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல அவர பயங்கரமா திட்டி ரொம்ப மோசமா கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கல்ல. அவங்களுக்கு தான் வந்துட்டு இதுல ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. அதுல நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இனிமே அந்த மாரி செய்யாதீங்க. ஆக்சுவலி வந்துட்டு மக்களுக்கு இப்பலாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ரியல் லைஃப்ல வந்துட்டு அவங்க சொல்றது யாரும் எதுவும் கேட்கல, யாரும் வந்துட்டு அதுக்கு வேல்யூ பண்ணல அப்படின்னா, சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு முகமூடிக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பேர் இருந்தா போதும். அது உண்மையான பேர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த பேர வச்சு அவங்க மனசுல என்னலாம் தோணுதோ, எவ்ளோ வக்கிரமா தோணுதோ எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணலாம். அவங்கள தட்டி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இதே வந்துட்டு ஒரு பொண்ணு போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா, அந்த போஸ்ட்ல போயிட்டு ரொம்ப கேவலமா கமெண்ட் பண்றவங்களையும் நம்ம பார்த்திருப்போம். கமெண்ட் செக்ஷன்ல போய் படிச்சா நம்மளால படிக்க கூட முடியாது.
அவ்ளோ மோசமான கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நமக்கு என்ன காமிக்குது அப்டின்னா, இவங்களுக்கு ரியல் லைஃப்ல வந்துட்டு யார்கிட்டயோ போய் பேசுறதுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு பயம். அவங்க அந்த நிஜ வாழ்க்கையிலருந்து ஓடி ஒளியறதுக்காக இந்த மாரி ஒரு முகமூடி வச்சுக்கிட்டு, சோஷியல் மீடியாக்குள்ள தன்னை யாருன்னே காமிச்சுக்காம, இந்த மாதிரி வந்துட்டு மனசுக்கு தோன்றத எல்லாம் பேசிடுறாங்க. அது எவ்ளோ கேவலமா இருக்கு. அத பார்க்குறவங்களுக்கு மனசு வந்துட்டு எவ்ளோ கஷ்டப்படும். அது யாரெல்லாம் ஹர்ட் பண்ணும். அதுல இருக்கிறவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்குன்னு தனியா ஒரு பிரைவேட் லைஃப் இருக்கு. அது அஃபெக்ட் ஆனா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த 2 நிமிஷம் அது போடும்போது எனக்கு பயங்கரமா வந்துட்டு என்ஜாய்மென்ட்டா இருக்கா? அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாரி போயிட்டுருக்கு. இந்த ஏஐனால உலகம் அழியுதோ இல்லையோ, ஆனா கொஞ்சம் கூட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம இந்த மாரி நடந்துக்கிற மனுஷங்களோட பிஹேவியர்னால கண்டிப்பா இந்த உலகம் சீக்கிரமே அழிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல பயங்கரமா வந்துட்டு, அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கள பத்தி உண்மையே தெரியாம, அவங்கள பயங்கரமா வந்துட்டு ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சாலும், அந்த நெகட்டிவ் நியூஸ பெருசாக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்துட்டு உண்மையிலேயே அவங்க கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்தா, அவங்க போய் தட்டி கேட்பாங்களா? அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கேட்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி. ஏன்னா நிஜ உலகத்துல அவங்க அவ்ளோ முன்னாடி போய் வந்துட்டு யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்களோட நிஜ வாழ்க்கையோட ஃப்ரஸ்ட்ரேஷன தீர்த்துக்கிறதுக்காக, இந்த மாதிரி அவங்களுக்கு இது போனா அடுத்து, இது போனா அடுத்துன்னு சொல்ட்டு, அவங்களுக்கு உண்மையான விஷயம் அப்படின்னு ஒண்ணும் தேவையே கிடையாது. அவங்களுக்கு தேவை பயங்கரமா நெகட்டிவா இருக்கணும், பயங்கரமா வைரலா இருக்கணும். அந்த மாரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா, உடனே எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அவங்கள பயங்கரமா திட்டி தீர்த்துறணும். அது மட்டும் தான். இதே சோஷியல் மீடியால மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், மத்தவங்க கிட்ட நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்ன்னும் எவ்வளவோ பேர் வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோடதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாரி எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கிறது கிடையாது. ஆனா ஏதாவது இந்த மாரி நெகட்டிவா வந்துட்டு ஃபேக்கா ஒண்ணு கிரியேட் பண்ணி போட்டா கூட சப்போஸ், ஈஸியா வந்துட்டு மக்கள் மத்தியில வைரல் ஆயிடுது. அது வைரல் ஆகுறது பிரச்சனை கிடையாது. தனக்கே தெரியாம தான் வாழ்க்கையும் வந்துட்டு அதுல சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த தீபக் மாரி இருக்கிற நெறைய பேரோட லைஃப் இந்த மாரி அழிஞ்சே போயிருக்கு. அதுக்கு இந்த சோஷியல் மீடியாவும், அத யூஸ் பண்ற நம்மளும் வந்துட்டு ஒரு காரணமா இருக்க வேண்டாம். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, எப்பவுமே யார் எத சொன்னாலும் உடனே நம்பாதீங்க. இப்ப நானே ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா, அது உடனே நம்பாதீங்க. இன்னொருத்தவங்க ஒரு வீடியோ போடுறாங்கன்னா, அத நம்பாதீங்க. காலேஜ்ல உங்க புரொஃபசர் ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா, அத நம்பாதீங்க. உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு 6 சென்ஸ் இருக்கு. அத யூஸ் பண்ணி கேள்வி கேளுங்க. இது உண்மையிலேயே இப்படிதானா? இது நடந்திருக்குமா? அந்த கேள்விய கேட்காம நீங்க கண்ணால பார்க்கறது எல்லாம் உண்ம, உண்மைன்னு அப்படின்னு நம்பிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்காதீங்க. மேன் ஒரு சோஷியல் அனிமல் தான். ஆனா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு அனிமல். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சமூக பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம மறக்க வேண்டாம். ஸோ இதுக்கப்புறமாவது யார பத்தியாவது இந்த மாரி சோஷியல் மீடியால தப்பான வீடியோ போடுறதோ, இல்ல தப்பா கமெண்ட் பண்றதையோ கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிட்டு, அது உண்மையா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறமா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இது ஒரு 2 நிமிஷம் வேல தான். ஆனா அவங்களுக்கு இது ஒரு லைஃப் டைம் உயிரே போகக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எவ்வளவோ பேர் வந்துட்டு கொலை, கொள்ளை, ரேப் எல்லாமே பண்ணிட்டு போலீஸ்ல மாட்டுனாலுமே, ஜெயில்ல போய் ஜாலியா அத என்ஜாய் பண்ணிட்டு வெளில வரவங்க தான் இருக்காங்க. ஆனா இந்த மனுஷன் உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டிஃபேம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக உயிரையே விட்டுட்டாரு அப்படின்னா, அவர் எவ்வளோ சென்சிட்டிவா இருந்திருப்பாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இது வந்துட்டு இதுக்கு மேல போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க சொல்ற உண்மை தான் நமக்கு தெரிய வரும். ஸோ கையில மொபைலும், இன்டர்நெட்டும் இருக்கு அப்படிங்கிறதுனால, ஆளாளுக்கு ஜட்ஜ்மென்ட் குடுக்க வேண்டாம். ஆளாளுக்கு ஜட்ஜ் ஆக வேண்டாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உண்மையான விஷயங்கள மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். நல்ல விஷயங்கள ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள மத்தவங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி, அது உண்மையா, பொய்யா அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சு பண்ணுங்க. இதே தீபக்கோட வீடியோல கமெண்ட் பண்ணவங்களும், ஷேர் பண்ணவங்களும் அவங்களோட வீட்டு ஆளுங்க. அவங்க அப்பாவோ, அண்ணனோ, தம்பியோ இருந்திருந்தா, உண்மையிலேயே அவங்க அப்படி பண்ணியிருந்தாலும் நம்புறதுக்கு மனசு வராது. அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ நம்ம சட்டம் ஆல்ரெடி சொல்ற மாதிரி நெறைய குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம். ஆனா, ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அதனால தான் நம்ம கோர்ட்லலாம் வந்துட்டு இவ்ளோ கேஸஸ் இன்னும் பெண்டிங்லயே இருக்கு. எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்ட்டு. ஆனா, கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற உலகம் வந்துட்டு ஒருத்தர டிஃபேம் பண்ணி, அவர பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆக்கி, அவர தற்கொலை பண்ணி உயிரையும் விட்டுட்டாரு. இது உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப வருத்தமான விஷயம். ஸோ இந்த சோசியல் மீடியா யூசர்ஸ் யார் அப்படின்னா நம்ம மட்டும் தான். நம்ம கையில தான் ஃபோன் இருக்கு. நம்ம கையில தான் இன்டர்நெட் இருக்கு. ஸோ இனிமேலாவது நம்ம இந்த மாதிரி எந்த தப்பான விஷயங்களையும் செய்யாம இருக்கலாம் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இனிமேலாவது உண்மையா, பொய்யா அப்படின்னு தெரியாம யாரும் எந்த வீடியோக்களையும், எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க கருத்துக்கள கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.